Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நெல் கொள்முதல் நிலையத்தில் தற்போது நெல் கொள்முதல் நடைபெறுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த கொள்முதல் நிலையத்தில் இ-நேம் திட்டத்தில் கடந்த 5 நாட்களாக வியாபாரிகள் நெல் கொள்முதல் செய்யாதது குறித்து நியூஸ் தமிழ் செய்தி வெளியிட்டிருந்தது. தொடர்ந்து இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் லிங்கப்பன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். லிங்கப்பன் வணக்கம். நம்முடைய நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக தற்போது நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. விவசாயிகள் தரப்புல என்ன சொல்றாங்க? முன்னதா என்ன நடந்துச்சு? வணக்கம் கனிமொழி. விவசாயிகள் தங்களுடைய விளைநிலங்களை உற்பத்தி செய்யக்கூடிய விளைபொருட்களை இந்த வேளாண்மை துறை கமிட்டி மூலமாக பொருட்களை வியாபாரிகள் கொள்முதல் செய்வார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது இந்த மின்னணு தேசிய வேளாண் சந்தை இந்த செயலி மூலம் ஒரு புதிய செயலி. இந்த செயலி மூலமாகவே வியாபாரிகளும் மற்றும் விவசாயிகளை ஒருங்கிணைத்து பொருட்களை கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற ஒரு புதிய செயலை உருவாக்கப்பட்டதால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் அனைவருமே இந்த விவசாயிகள் தங்களுடைய விளைநிலங்களில் கொண்டு வரக்கூடிய அந்த பொருட்களை கொள்முதல் செய்யாமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை, ஆரணி, வந்தவாசி, சங்கம், செய்யாறு உள்ளிட்ட பல்வேறு கொள்முதல் நிலையங்களில் பல லட்சம் நெல் மூட்டைகள் கிடப்பில் உள்ளதால், அதாவது அந்த நெல்கள் சேதமடைய ஏற்பட உள்ளன. இதனை குறித்து 2 நாட்களுக்கு முன்னாடி நியூஸ் தமிழ் 24/7 செய்தி சேனலில் இது குறித்து விவசாயிகளுடைய பாதிப்பு குறித்து நேரடியாக செய்தி வெளியிடப்பட்டன. இதனை அறிந்த இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் வியாபாரிகள் பேச்சுவார்த்தை சுமூகம் ஈடுபட்டு இதன் அடிப்படையில் இன்று விடியற்காலை முதல் நெல்களை கொள்முதல் செய்யும் பணிகள் தற்போது ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால விவசாயிகள் பெருமூச்சு அடைந்துள்ளனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி லிங்கப்பன். Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.